ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டேட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025 வந்து பார்த்திங்கன்னா வரலாறுலேருந்து முக்கியமான 1000 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எதுலேருந்து பார்க்க போகிறோன்னா 201லேருந்து சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 200 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வரலாறு 1000 கொஷின்ஸ்னு மென்ஷன் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் நம்ம லைனாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருந்தால் மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ வெறும் எப்படி சொல்ல வெறும் கம்மியான ப்ரைஸில் வந்து 499 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி வாங்கிக்கலாம் 499க்கு. ஸோ இல்லை பேப்பர் 2 அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு இல்லைனா சோசியல் சயின்ஸு வித் சைக்காலஜி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499ல் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக அப்புறம் ப்ளஸ் அது இல்லாமல் பாக்ஸ் கொஷின்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிங்க. இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். 201வது கேள்வி, நிதிசாரம் என்னும் நூலை எழுதியவர் யார்? நிதிசாரம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் காமாந்தகர். ஆப்ஷன் டி காமாந்தகர். 202 குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய் எது? குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய் எது? ஸோ எந்த வருவாய் வந்து அதிகமாக இருந்தது, முக்கியமான வருவாயாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நிலவரி. ஸோ நிலவரி தான் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வருவாயாக இருந்தது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லியிருக்கோம் நிலவரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குப்தர் காலத்தில் நிலம் வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டது? 5 வகைகளாக பிரித்தாங்க. ஸோ அந்த 5 வகையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அதிகமான வந்து வரி வந்து வசூலிக்கப்பட்டது. குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குப்தர் 5 வகையாக நிலங்களை பிரிக்கிறாங்கப்பா. ஸோ 5 வகையில் வந்து ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு உகந்தது. வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 4 என்னென்ன? அடுத்த கேள்வியில் வந்து பாருங்கள். கிலா, அப்ரகதா, பஸ்தி, கபத சரகா. ஸோ இந்த மொத்தம் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்தர் காலத்தில் இருந்த 5 வகையான நிலப்பிரிவுகள் சரிங்களா. ஸோ இந்த 5 பிரிவுகளுமே வந்து எதுக்கு பயன்பட்டது? ஸோ அதான் வந்து கேஸ்திரா அப்படின்னா என்ன, வேளாண்மைக்கு உகந்த நிலமாக இருந்தது. அப்போ மித்த 4 என்ன பேலன்ஸ் இருக்க அந்த 4 வந்து எந்தெந்த வகையான நிலங்கள் அப்படின்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், கிலா வந்து என்ன நிலம்ப்பா? கிலா வந்து தரிசு நிலம். அப்ரஹதா அப்படின்னா வனம் மற்றும் காட்டு நிலங்கள் சரிங்களா. பஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள் சரிங்களா. ஸோ கேஸ்திரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரஹதா அப்படின்னா வனம் மற்றும் காட்டு நிலங்கள், பஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள் சரிங்களா. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 தான் சரி சரிங்களா. ஸோ அதாவது வந்து 5 வகையான நிலங்கள். ஸோ இந்த 5லேருந்து வருவாய் வந்து அதிகமாக வந்து போயிட்டு இருந்தது குப்தர் காலத்தில். 204 மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர் யார்? மெக்ராலி இரும்பு தூணை வந்து டெல்லியில் நிறுவிய குப்த அரசர் யார்? ஸோ ஆன்சர் சந்திரகுப்தர். ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் அவர்கள். 205 குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களோட நாணய அமைப்பு முறையவே வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள். ஆன்சர் சந்திரகுப்தர் தான் சரிங்களா. சந்திரகுப்தர் தான். ஸோ அதே வந்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் இது. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? குப்தர்கள் அந்த காலத்தில் வந்து பொற்காசுகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தினாரா நோட் பண்ணிக்கோங்க. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க. 206வது கேள்வி, நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகம் மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை வந்து இடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? ஆன்சர் பக்தியார் கில்ஜி. ஆப்ஷன் சி பக்தியார் கில்ஜி அவர்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 2009. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் 207 பொறுத்துக. குப்தர் கால பாறை குடைவரை கோயில்களை காணப்படும் இடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். அஜந்தா எல்லோரா. ஸோ எந்த இடத்துல இருக்குது அஜந்தா எல்லோரா? வந்து ஆன்சர் மகாராஷ்டிரா. பாக் வந்து மத்திய பிரதேசம். உதயகிரி வந்து ஒடிசா கரெக்டுங்களா. ஸோ அதான் வந்து குடைவரை கோயில்களும் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஜந்தா எல்லோரா வந்து மகாராஷ்டிரா மாநிலம், பாக் வந்து மத்திய பிரதேச மாநிலம், உதயகிரி வந்து ஒடிசா மாநிலம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 2 தான் சரி.
208 காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது எது? காளிதாசர் அவர்கள் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது எது? ஸோ அவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் வந்து தவறானதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னா சாகுந்தலம், மாளவிகாணி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். ஸோ இதெல்லாமே அவர் இயற்றிய நூல் தான். ஸோ மகாபாஷ்யம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளிதாசர் அவர்கள் இயற்றிய நூல் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 209 பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? பூஜ்ஜியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்தது வந்து நம்ம இந்தியர்களா கிரேக்கர்களா? ஸோ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருப்பா கண்டுபிடிச்சா? நம்ம இந்தியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? 210வது கேள்வி, ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சாரகர். ஆப்ஷன் ஏ சாரகர். 211வது கேள்வி, பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆயுர்வேத மருத்துவத்தோட தந்தைனா சாரகர். அதே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுஷ்ருதர். ஆப்ஷன் சி சுஷ்ருதர். 212 வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். ஆப்ஷன் சி ஹர்ஷர் அவர்கள். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஹர்ஷர் அவர்கள் பற்றி. ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன். ஹர்ஷர் அவர்களை வந்து நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யாருன்னா 2ஆம் புலிகேசி அவர்கள். ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னா ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷர் அவர்கள் வடமொழியில் எழுதின நூல்கள். ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்கள் யார்? ஹர்ஷரோட அவையில் வந்து இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பானாபட்டர், மயூராம், ஹர்த்ததத்தா, ஜெயசேனர். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷரின் அவைகளை வந்து அலங்கரித்தவர்கள். ஸோ அதே வந்து ஹர்ஷர் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணிகள் யார் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? ஹர்ஷர் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணிகள் யாருன்னா யுவாங்சாங் மற்றும் இட்சிங் அவர்கள். யுவாங்சாங் மற்றும் இட்சிங் அவர்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. அந்த ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும். 213 வங்காளத்தின் கௌட அரசர் யார்? வங்காளத்தின் கௌட அரசர் யார்? ஆன்சர் சாசங்கர். சரிங்களா? சாசங்கர். 214வது கேள்வி, பல்லவ பேரரசை உருவாக்கியவர் யார்? பல்லவ பேரரசை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சிம்ம விஷ்ணு அவர்கள். ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு அவர்கள். முக்கியமான பாயிண்ட்டு, களப்பிரர்களை ஒழித்த பல்லவ மன்னன் கூட கேட்கலாம். சரிங்களா? பல்லவ அரசை உருவாக்கியதும் யாரு? சிம்ம விஷ்ணு அவர்கள் தான். களப்பிரர்களை வந்து ஒழித்த பல்லவ மன்னன் யாருனாலும் யாரு? சிம்ம விஷ்ணு அவர்கள் தான். தமிழகத்தின் இருண்ட காலம்னா எதுப்பா? களப்பிரர் காலம் தான். சரிங்களா? தமிழகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது களப்பிரர் காலம், இருண்ட காலம். சரிங்களா? 215 வந்து பாருங்க, பல்லவ அரசர்களை சரியாக ஏறு வரிசையில் எழுதுக. பல்லவ அரசர்களை சரியாக ஏறு வரிசையில் எழுதுக. சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்களாப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். கரெக்டாக? 3வது 1ஆம் நரசிம்மவர்மன், அப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன், அப்புறம் 2ஆம் நந்திவர்மன், அப்புறம் அபரஜிதாவர்மன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம விஷ்ணு அவர்கள், 2வது வந்து 1ஆம் மகேந்திரவர்மன், 3வது 1ஆம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன், அப்புறம் 2ஆம் நந்திவர்மன், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து அபரஜிதாவர்மன். சரிங்களா? ஸோ ஏறு வரிசையில் தான் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கரெக்டாக பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் எது வரும் சொல்லுங்கள்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. 216 ராஜசிம்மன் என அழைக்கப்படுபவர் யார்? ராஜசிம்மன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். 217 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார்கள்? 1ஆம் நரசிம்மவர்மனின் படை தளபதி யார்? ஆன்சர் பரஞ்சோதி. ஆப்ஷன் சி பரஞ்சோதி அவர்கள். 218 மத்த விலாச பிரகாசனம். மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? மத்த விலாச பிரகாசனம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் 1ஆம் மகேந்திரவர்மன். ஆப்ஷன் ஏ 1ஆம் மகேந்திரவர்மன். சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள்.
மத்திய விலாச பிரகாசனம் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்கலாம். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்க. ஓகே, இதே வந்து அந்த நூல் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான். சரிங்களா, இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில்களை, அதாவது 7 கோவில்கள் இருக்குல்ல, ஸோ அதை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவில்கள் 7 கோவில்கள்னு சொல்லுவல்ல, ஸோ அதை கட்டியவர் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில்களில் ஒன்றியது மகாபலிபுரம் கடற்கரை கோவில் தான். சரிங்களா, தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோவில் தான். மாமல்லபுரம் கோவில் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்த கோவில் வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1984. ஸோ இந்த ரெட் மார்க் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 219 வெட்டுவான் கோவில் எங்குள்ளது? வெட்டுவான் கோவில் எந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளது? ஓகேவா, சொல்லுங்கள், எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் கழுகுமலை, ஆப்ஷன் பி கழுகுமலை. 220வது கேள்வி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யாருடைய கட்டடக்கலை பாணியை பறைசாற்றுகின்றது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து யாருடைய கட்டடக்கலை பாணியை வந்து பறைசாற்றுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருப்பா வருவாங்க? ஆன்சர் பாண்டியர் காலம். சரிங்களா, பாண்டியர். 221 திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யாருடைய கட்டடக்கலை பாணியை பறைசாற்றுகின்றது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னா பாண்டியர் காலத்தில். ஸோ இதே திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவில் வந்து யாருடைய கட்டடக்கலை பாணியை பறைசாற்றுகின்றது? ஆன்சர் பாண்டியர். இதுவுமே பாண்டியர் தான். 222 மதுரையில் கண்டறியப்பட்ட முதற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளது? மதுரையில் கண்டறியப்பட்ட முதற்கால பாண்டியர் கால சேர்ந்த சிலைகள் வந்து தற்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளது? அதாவது எந்த நூலகம், ஸோ அந்த மாதிரி எந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம். மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். தஞ்சை பெரிய கோவில் கட்டு முடிக்கப்பட்ட ஆண்டு, எந்த வருஷம் வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்து கட்டு முடிக்கப்பட்டது அப்படின்னா கிபி 1010ஆம் ஆண்டு. தட்சிணமேரு என அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் தான். சரிங்களா, தஞ்சை பெரிய கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணமேரு அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்களின் உயரம் வந்து எதுனா 55 மீட்டர்ப்பா. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 55 மீட்டர். அதே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜன். ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான். உங்களுக்கு நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்துட்டே இருந்தங்காட்டி தான் நம்ம அந்தந்த கொஷின்ஸ் கீழே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. 223 மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள 1000 கால் மண்டபம், புது மண்டபம் ஆகியவை யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள 1000 கால் மண்டபம், புது மண்டபம் ஆகியவை யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் நாயக்கர் காலம். ஆப்ஷன் டி நாயக்கர் காலம். 224 கூற்றுகளை ஆராய்க. தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் சிறந்த எடுத்துக்காட்டாகும். கரெக்டா? தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலைக்கு வந்து மரபு அதோட புகழ் பேசுகிறது வந்து எது அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு. எதுக்கு? திராவிட கோவில், தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மரபுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரிதான். ஸோ ரெண்டாவது வந்து பாருங்கள், திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியவை பஞ்சபாண்டக ரதங்கள்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? பஞ்சபாண்டகம் இவங்க தானே. ஸோ அந்த 5 பேரோட ரதங்கள். கரெக்டாக? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் இரண்டுமே சரிதான். இதில் முக்கிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் கோயிலை கட்டியவர், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். அவனி சிம்மன் என்று அழைக்கப்படுகிறார்னா சிம்ம விஷ்ணு அவர்கள். ஸோ இது அங்கேயே நோட் பண்ண வேண்டியது, நான் இப்போ சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கேன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன். அவனி சிம்மன் என்று அழைக்கப்படுகிறார்னா சிம்ம விஷ்ணு அவர்கள். 225 சங்கீரண ஜதி. சரிங்களா, சங்கீரண ஜதி, மத்த விலாசன் குணபாரன், சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இத்தனை பேர் யாருக்குப்பா இருக்குது? சங்கீரண ஜதி, மத்த விலாசன் குணபாரன், சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் தான். 226 மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். சொல்ல முக்கியமான பாயிண்ட்டு, நியாயபாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாஸ்தியாயர். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் இது. நியாயபாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாஸ்தியாயர். சரிங்களா, வாஸ்தியாயர். 227 தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் நூல் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? தென்னிந்திய ஓவியங்களில் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் அந்த நூல் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் காலத்தில் தொகுக்கப்பட்டது. 228 தசகுமார சரிதம் காவிய தரிசனம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தசகுமார சரிதம் காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தண்டின். ஆப்ஷன் ஏ தண்டின். 229 சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? சிம்ம விஷ்ணுவின் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? ஆன்சர் பாரவி. ஆப்ஷன் சி பாரவி. 230 கீரதாஜீனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்? கீரதாஜீனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாரவி தான். சரிங்களா, ஆன்சர் பாரவி அவர்கள். 231 மகாபாரதத்தை பாரத வெண்பா என தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? மகாபாரதத்தை பாரத வெண்பா என தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் பெருந்தேவனார். ஆப்ஷன் டி பெருந்தேவனார் அவர்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னன் யாருன்னு கேட்கலாம். பெருந்தேவனார் யாரு? மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இவர் இவர் ஆதரித்த மன்னர் யாருன்னு பல்லவ மன்னன் யார் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த இசை கலைஞர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ருத்ராச்சாரியார். சரிங்களா, முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இசை கலைஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா ருத்ராச்சாரியார். 232 குடுமியான்மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுக்கள் யார் காலத்தை சார்ந்தது? குடுமியான்மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுக்கள் யார் காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் பல்லவர் காலத்தை சேர்ந்தது. 233 கீழை சாளுக்கியர்களின் தலைநகரம் எதுப்பா? கீழை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் வெங்கி. ஆப்ஷன் பி வெங்கி. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பிற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது அப்படின்னா கல்யாணி. சரிங்களா, கல்யாணி. 234 பீஜாப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் யார்? பீஜாப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் யார்? ஆன்சர் முதலாம் புலிகேசி. ஆப்ஷன் ஏ முதலாம் புலிகேசி அவர்கள். 235 பாரசீகம் என்பது தற்போதைய ஈரான். ஆப்ஷன் ஏ ஈரான். 236 வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு? ஆன்சர் 2ஆம் கீர்த்திவர்மன். ஆப்ஷன் சி 2ஆம் கீர்த்திவர்மன். ஸோ இவரை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. 2ஆம் கீர்த்திவர்மனை தோற்கடித்த ராஷ்டிரகூட மன்னர் யாருன்னு கேட்கலாம். 2ஆம் கீர்த்திவர்மனை தோற்கடித்த ராஷ்டிரகூட மன்னன் யாருன்னா தந்தி துர்க்கர். அதே ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் தந்தி துர்க்கர் தான். சரிங்களா, இந்த ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தி துர்க்கர் தான். 237 ஐகோலில் உள்ள மெகுதி கோவில் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஐகோலில் உள்ள மெகுதி கோவில் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பாகல்கோட். கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் அமைந்துள்ளது. 238 சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைகள புலவர் யார்? சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைகள புலவர் யார்? ஆன்சர் ரவிகீர்த்தி. ஆப்ஷன் பி ரவிகீர்த்தி. 239 ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் சமஸ்கிருதம். ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ அதே ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யார்ப்பா? ரவிகீர்த்தி. சரிங்களா, ஸோ ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ அந்த கல்வெட்டை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவிகீர்த்தி அவர்கள். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
240 சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் உள்ள இடம். சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் உள்ள இடம் எந்தெந்த இடம்ப்பா? ஐகோல், வாதாபி, பட்டடக்கல். ஸோ எல்லாமே வரும்ப்பா, அனைத்துமே சரிதான். சாளுக்கியரின் கட்டுமான கோவில்கள் எங்கெங்க இருக்கு? ஐகோல், வாதாபி மற்றும் பட்டடக்கல். 241 பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவில் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவில் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மதுரை மாவட்டம். ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம். 242 வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டிய சாளுக்கிய அரசர் யார்? வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டிய சாளுக்கிய அரசர் யார்? ஆன்சர் மங்களேஷர். ஆப்ஷன் சி மங்களேஷர். 243 இரண்டாம் விக்ரமாதித்யனுடைய குகை கோவில் உள்ள இடம் எது? இரண்டாம் விக்ரமாதித்யனுடைய குகை கோவில் உள்ள இடம் எது? ஆன்சர் அஜந்தா, எல்லோரா, நாசிக். ஸோ எல்லாமே ஒரு ஆன்சர். ஆப்ஷன் டி இரண்டாம் விக்ரமாதித்யன் அவருடைய குகை கோயில் உள்ள இடம் எது? அஜந்தா, எல்லோரா, நாசிக் எல்லாமே வரும். 244 கல்யாணி மேலை சாளுக்கியரின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவில்களை இடங்களுடன் சரியாக பொறுத்துக. கல்யாணி மேலை சாளுக்கியரின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவில்களை வந்து இடங்களுடன் பொறுத்துக. ஸோ சொல்லுங்க. காசி விஸ்வேஸ்வரர் கோவில். காசி விஸ்வேஸ்வரர் கோவில் லக்கண்டி. மல்லிகார்ஜுனர் கோவில் வந்து குருவட்டி. கல்லேஸ்வரர் கோவில் பகலி. மகாதேவா கோவில் வந்து இட்டகி. சரிங்களா? காசி விஸ்வேஸ்வரர் கோவில் லக்கண்டி, மல்லிகார்ஜுனர் கோவில் வந்து குருவட்டி, கல்லேஸ்வரர் கோவில் வந்து பகலி, மகாதேவா கோவில் வந்து இட்டகி. ஸோ ஆன்சர் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா 4, 3, 2, 1 தான் சரி. 245 எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் முதலாம் கிருஷ்ணன். ஆப்ஷன் பி முதலாம் கிருஷ்ணன் அவர்கள். ஸோ மெயினான பாயிண்ட் இதுப்பா. அமோக வர்ஷரின் மகன் யாருன்னா இரண்டாம் கிருஷ்ணன் அவர்கள். அமோக வர்ஷரின் மகன் யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணன் அவர்கள். நோட் பண்ணிக்க. இது வந்து லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயரில். 246 சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட அரசன் யார்? சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட அரசன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு? ஆப்ஷன்ஸ் பாருங்க. மூன்றாம் கிருஷ்ணன். ஆப்ஷன் டி மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? இந்த மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள் தான். சரிங்களா? ராமேஸ்வரத்தில் உள்ள கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டால் கூட யார்? மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு வந்து லெசன் வைஸ் தான் வந்து உங்களுக்கு அப்படியே கன்யூவாக ஒன்லைனர் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம 1000 கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 10th வரைக்குமே ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து 200 கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இன்னொரு 10 days தான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் 499 ஸ்டடி மெட்டீரியலோட PDF வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499 நம்ம ஃபுல் நோட்ஸோட PDF நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 247 ஜகத்துங்கா. ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் யார்? ஜகத்துங்கா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மூன்றாம் கோவிந்தன். ஆப்ஷன் பி மூன்றாம் கோவிந்தன். 248 கவிராஜா மார்க்கம். கவிராஜா மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் யார்ப்பா? கவிராஜா மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் அமோக வர்ஷன். ஆப்ஷன் ஏ அமோக வர்ஷன். இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்க. கன்னட மொழியில் எழுதிய முதல் கவிதை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கவிராஜா மார்க்கம் தான். சரிங்களா? கன்னட மொழியில் எழுதிய முதல் கவிதை நூல் எதுனா கவிராஜா மார்க்கம் தான். கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யார்? கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கன்னட இலக்கியத்தில் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யார் யார்? ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா மற்றும் ரன்னா அவர்கள். 249 ஆதிபுராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆதிபுராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆதிகவி பம்பா. லாஸ்ட் ஒன் 250 கேள்வி. விக்ரமார்ஜுன விஜயம். விக்ரமார்ஜுன விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா ஆதிகவி பம்பா. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், இன்னைக்கான 50 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின்ஸில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, நீங்கள் எந்தளவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப்மே ஒன்லைனர் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ ஆப்ஷன்ஸோட வரது உங்களுக்கு ஒன்லைனராக டேரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாகவே வந்துடும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.